கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமத்துவ கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். பொள்ளாச்சி வாரம் அடுத்த ஒரு கட்டத்துக்கு சென்றிருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த ஆயுள் தண்டனை 9 குற்றவாளிகள் சிறையில் கடுமையான சிரமப்படுறாங்கிற மாதிரியான பல்வேறு தகவல் வந்திருக்கிறது. நக்கீரன் கூட அதை விளக்கியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? கடுமையான சிரமப்படுறாங்கன்னா செக்கிலுக்குறாங்களா, என்ன செய்கிறாங்க எனக்கு புரியலை. சிறையில் இன்னைக்கு இருக்கிற சிறையில் உடல் ரீதியான தண்டனைகள் கிடையாது, சரிங்களா? பல்வேறு தொடர்ந்த மனித உரிமை போராட்டங்களினுடைய விளைவாக, சரியா, சிறைகளில் உடல் ரீதியாக துன்புறுத்துவது கிடையாது. முடிந்த அளவு அவருடைய சுதந்திரம் தடுக்கப்படுகிறது. நடமாட்ட சுதந்திரம், ஒரு குடிமகனாக வாழ்கிற சுதந்திரம் ஒரு சிறைக்குள் அடைக்கப்படுவதால் என்ன தடுக்கப்படுமோ அதுதான் தடுக்கப்படுது. மற்றபடி தமிழ்நாட்டு சிறைகளில் உங்களுக்கு பயங்கரமாக உயிர் அச்சுறுத்தல்லாம் வந்துருச்சு, அது இதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் கடுமையாக தண்டிக்கப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, சரிங்களா? சபரிராஜன் ஏதோ டிவி பார்க்குறதுல வார்டனோடு தகராறு பண்ணாததாக, அதற்காக எனக்கு ஏதோ அந்த பிரச்சனைக்காக நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதாக மட்டும் ஒரு நக்கீரனில் ஒரு செய்தி வந்திருக்கு. மற்றபடி அவர்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க. உயர் பாதுகாப்பு தொகுதியில் தனியாக வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்து உங்களை தாக்கிடுவாங்களோன்றதுனால. அது மட்டும் இல்லை, இவர்கள் செய்த அந்த குற்றம் இருக்கு இல்லையா, பொது கோபத்தை உருவாக்கியிருக்கு. சிறையிலையும் நிறைய பேர் இருப்பான், அவன் திடீர்னு பொது கோபப்படுவான், இந்த மாதிரி ஆளுகளை பார்த்து அடிச்சிடுவாங்க. அதனால கூட அவர்களை தனிமைப்படுத்தி உயர் பாதுகாப்பு தொகுதியில் வச்சுருக்கிறாங்க. அவங்க சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் சிறையில் பிரச்சனையோடுலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்லாம் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண் தரப்புலேருந்து பல்வேறு நபர்கள்லாம் தாக்கக்கூடும்ன்றதுனால தான் கோவை சிறையிலேருந்து சேலத்துக்கு வந்தாங்க. சேலம்ன்றது ஒரு ஆயுள் தண்டனை குற்றவாளி. குறிப்பாக பார்த்தோம்னா அவங்க பிணையிலே வர முடியாது, அதாவது பரவலில் வர முடியாது, இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களையும் சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? தாக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கு தானே வேணும். நீ பண்ணது கொஞ்சம் நஞ்சம் இல்லையில. அப்போ சிறையில் தாக்குவாங்க அப்படின்னு அவங்க சிறைத்துறை யோசிக்கிறது சரிதான். ஏன்னா அவங்க பண்ணது ரொம்ப எல்லாரையும் சாதாரண ஆளுகளை கோபப்படுத்துகிற மாதிரியான குற்றங்கள். அதனால் சிறைத்துறை அவங்கள யோசித்து தனியாக பிரித்து உயர் பாதுகாப்பு தொகுதியில் வச்சுருக்கிறது சரியான விஷயம். ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்படியான அதிதீவிர தண்டனை வாங்கினவங்க இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிடுவாங்க. நீ தான் என்ன காட்டி கொடுத்தா, நான் தான் உன்னை காட்டி கொடுத்தேன்னு இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா, சிறையிலே இவங்களை பிரித்து வைப்பாங்க. ஒரு 2 பேரா 3 பேரா பிரித்து வைப்பாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ள மோதல் வந்துடக்கூடாது. ஏற்கனவே வந்துருச்சு, 2 டீமாக தான் இருக்காங்களா? ஆமாம், அது வரத்தான் செய்யும். ஏன்னா நீ அதை சொன்ன இதை சொன்னு வாக்குவாதத்துலேயும் இயலாமையிலையும் ஆற்றாமையிலையும் வாக்குவாதம் தகராறுகள் வரும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குரூப்பு வெளியே இருக்கிற குரூப் இருக்காங்கல்ல, பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பிரவீனையும் பார் நாகராஜையும் காப்பாற்றுற முயற்சியில் ஒரு குரூப் இருக்கும். அவர்களோடு இன்னும் தொடர்பு வச்சுக்கிட்டு நல்லா லைவாக இருக்கிற குரூப். அதுலேயே ஒரு டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேலே கடுப்பாக இருப்பான், அவங்க மேலே 2 சொல்லுவான், இந்த செய்தி இவன் வெளியே சொல்லுவான், இதெல்லாம் சுற்றி வரும். இது ஒரு வெளியே அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் குரூப் இருக்காங்க இல்லையா, இவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது. அவங்க ஒரு குரூப்பை மட்டும் அவங்க உள்ளேயும் பாதுகாத்து சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. அதில் ஒரு பார்சியாலிட்டி வரும். அதில் மோதல் சண்டைகள்னு வரத்தான் செய்யும். பொதுவாக அந்த மாதிரி ஆயுள் தண்டனை சிறைவாசிகளை கொஞ்சம் சரியாக இருந்தாங்கன்னா சிறையில் வேலைக்கு அனுப்புவாங்க. வேலைகளை அனுப்பி ஒரு 80% அவருடைய வருமானத்தை அவருடைய சொந்த கணக்கில் வர வைப்பாங்க. இப்போ இவங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கனால 20% பணத்தை இவங்க அந்த அபராத பணத்துக்கு அதை எடுத்து ஒதுக்குவாங்க. அப்படி நடக்கும். இவங்க தங்களுடைய படிப்பை கவனிக்கலாம், வேலைகளில் ஈடுபடுத்திக்கலாம், ஒழுங்காகணும்னு நினைக்கிறவன் அதை செய்வான்.
அப்படி சிறையில் பல்வேறு முயற்சிகளை செய்யலாம். சில குற்றவாளிகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், வாத்தியார்களாகவே உயர்ந்திருக்கிறாங்க. சிறைக்குள்ளே இருப்பாங்க, அவங்க ஒரு நல்ல டீச்சர்ஸாக இருப்பாங்க, கொலை கேஸாக இருக்கும், மற்ற வழக்காக இருக்கும். அப்படி ஆட்களுக்கு கொஞ்சம் ரெவிஷன் உண்டு, தண்டனை குறைப்பு கிடைக்கும். அதை அந்த பலன்களில் அவங்க வெளியே போகிறதும் நடக்கும். ஆனால் இவர்கள் எப்படி நடந்துக்கிற போகிறாங்க என்னன்னு தெரியல. இது ஒரு நீண்ட காலகட்டம். என்ன, குறைந்தபட்சம் 10 வருஷம் இருக்க வேண்டியதாவது வரும். அப்போ இதில் இவர்கள் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. இல்லை, இப்போ இந்த சேலம் சிறை அதை பற்றி பல்வேறு நபர்கள் இப்போ பாளையங்கோட்டை சிறை இருக்கும், மதுரை சிறை இருக்கும், சென்னையில் போன்ற பல்வேறு சிறை, கோயம்புத்தூர் சிறை இருந்தாலும் சேலம் சிறையில் வந்து இவங்க எப்படி எந்த மாதிரியான சூழல்னு கேட்குறாங்களே, அவங்களுக்கு வந்து ஃப்ரீடமாக விட்டுருவாங்களா, இல்லை அங்கே வந்து ஏதாவது கொடுமைப்படுத்துவாங்களான்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. அப்படிலாம் முன்னொரு காலத்தில் சொல்லுவாங்க, சேலம் சிறைன்றது குவாரண்டி அப்படின்ற மாதிரி. குவாரண்டினா அது ஒரு தண்டனை சிறை அப்படின்ற மாதிரிலாம் கருத்து உண்டு. இப்போ அப்படிலாம் சிறையை ஒரு வதைக்கூடமாக பயன்படுத்துறது அப்படின்ற முறை மாறிடுச்சு. இப்போ எல்லா சிறைகளும், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறைகளுமே நீங்கள் மதுரையில் ஒரு கைதிக்கு என்ன கிடைக்குமோ அது சேலத்தில் இருக்கக்கூடிய கைதிக்கு கிடைக்கும். கோயம்புத்தூர் சிறையில் இருக்கிறவருக்கு என்ன கிடைக்குமோ அது வேலூர் சிறையில் இருக்கிறவருக்கு கிடைக்கும். புழல் சிறையில் இருக்கிறவருக்கு கிடைக்கிறது பாஞ்சாலங்குறிச்சி சிறைக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இன்னும் பொதுவாக உருவாகிருக்கு. சரிங்களா? இன்னைக்கு கூட ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. சிறையில் சாதி கேட்கக்கூடாது, சாதி ரீதியான அடையாளத்தோடு அவர்களுக்கு சில விஷயங்கள் கேட்கக்கூடாது. ரொம்ப நல்ல ஒரு உத்தரவு இது. ஏன்னா சிறையில் நீங்கள் மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி சில சிறைகளில் பார்த்தீங்கன்னா சாதி ரீதியாகவே அடைக்கப்பட்டிருப்பாங்க பிரித்து. இதனுடைய பிரச்சனை என்னென்னா சாதியை கேட்டு பதிவு செய்கிறதனுடைய விளைவு. அப்போ சாதியை கேட்காம பதிவு செய்வது அப்படின்றது வந்துட்டு ஓரளவு பலன் அளிக்கக்கூடிய ஒரு முயற்சி. அந்த மாதிரிலாம் சிறையில் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. மிக முக்கிய சிறையினுடைய உணவு தமிழ்நாட்டை பொறுத்தளவு பல ஓரளவு மேம்படுத்தியிருக்கிறாங்க. சென்ற கலைஞர் ஆட்சியில் சிறை கைதிகளை, தண்டனை என்பது உங்களை சமூகத்திலேருந்து தனிமைப்படுத்தி வைக்கிறது தானே தவிர உங்களை ஃபிசிக்கலாக போட்டு சித்திரப்பதை பண்ணுற விஷயம் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய உணவு உரிமையை பறிப்பதோ, உங்களுக்கு சத்து இல்லாத சாப்பாடை போட்டு உங்களுடைய உடலை அழிக்கவோ யாருக்கும் உரிமை கிடையாது. சரி, அப்போ அந்த அடிப்படையில் கலைஞர் வந்துட்டு அந்த மனித உரிமை அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் கூட உள்வாங்கி என்ன செஞ்சாருன்னா, நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வாழைப்பழம், 20 கிராம் தயிர், ஞாயிற்றுக்கிழமைனா அது 20 கிராம் நெய், வாழைப்பழம், இந்த மாதிரி இது பண்ணார். அதே மாதிரி இது கறி சாப்பிட்றவங்களுக்கு வாரம் ஒரு முறை சிக்கன், அதை உத்தரவாதப்படுத்தினார். அது மட்டும் இல்லை, தேநீர் வந்துட்டு 2 நேரம் வழங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் பல்வேறு வகையில் ஓரளவு உணவினுடைய தரத்தை அதிகரித்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா, சிறை சீர்திருத்தங்களில் கலைஞர் இருக்கும்போது செஞ்ச விஷயம். அந்த டீக்கு பேர் கலைஞர் டீனே பேர் ஜெயிலில். அப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வரவேற்கத்தக்க சீர்திருத்தங்கள். அதனால் இன்றைக்கி இருக்கிற சிறையை பொறுத்தளவு உங்களை சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தி வைக்கிறது தான் தண்டனையை தவிர, குடும்பத்திலிருந்தும் சமூகத்திலிருந்தும் தனிமைப்படுத்தி வைக்கிறது தான் தண்டனையை தவிர, உங்களை உணவு கொடுக்காம உங்களுடைய உடலை சீரழிப்பது, எப்போ பார்த்தாலும் உங்களை சித்திரவதை பண்ணுறது, இல்லை எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு அடிக்கிறது, அப்படியான ஒரு நடைமுறை தமிழ்நாட்டில் இல்லை. இல்லை, இன்றைய தினம் கூட பார்த்தா கூட கைதியோட யாருடைய பெற்றோரோ உறவினர்களோ யாருமே அவங்கள சந்திக்க கூட வரலன்ற மாதிரி ஒரு கருத்து வச்சுருக்காங்களா? இல்லை, சந்திக்க போகலைன்றது அவங்களுடைய குடும்பம் சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். மற்றபடி சந்திக்க உரிமை உண்டு அவங்களுக்கு. எல்லா தண்டனை கைதிகளுக்கும் இருக்கிற உரிமை இவர்களுக்கு உண்டு. அது வந்துட்டு அடிப்படை உரிமையில் வந்துடும். குடும்பத்தை சந்திக்கிறது, அவங்க கலந்து பேசுகிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் அடிப்படை உரிமையில் வந்துடும். என்ன, ஃபோன் கிடைக்காது. இவங்க பூரா ஃபோனில் விளையாடினவங்களா, ஆண்ட்ராய்ட்லேயே, ஃபோன்லேயே, ஐஃபோனில் எல்லா இதுலேயும் விளையாடினவங்களா, அதனாலேயே பாதி மெண்டல் ஆயிடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி
நீங்கள் ஒருத்தனுக்கு கொடுக்குற அதிகபட்ச தண்டனை அவன்கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கிறதா தான் இருக்கும் இல்லையா? என்னை ஜெயிலில் கூட போடுங்க, ஒரு ஃபோனை மட்டும் கையில் கொடுத்துருங்கன்ட்டு தான் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையே அப்படி தான் வருது. இவங்க எல்லாம் இப்போ இந்த இதை வச்சு தானே இந்த எல்லா சீரழிவும் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா அயோக்கியத்தனையும் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னென்னா இவர்களுக்கு இந்த ஃபோன் இல்லாமல் இருக்கிறது பெரிய தண்டனையாக இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை முறை ஒன்று உருவாயிடுச்சு இல்லையா? அதனால் அது ரொம்ப உண்மையிலேயே சிரமமான ஒரு விஷயந்தான். இந்த மற்றபடி தமிழ்நாட்டு சிறைகளை பொறுத்தளவு சித்திரவதைன்னு சொல்கிறது இல்லை. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம்னா வெயில் ஜெயில்னா எப்படி இருக்குன்னா வஉசி செக்கெழுத்தாரு அப்படியே அடிமை பெண் எம்ஜிஆர் பண்ணுவார்ல, அப்படியே ஒன்றை இழுத்துக்கிட்டு போவார், அப்போ சாட்டையை கொண்டே அடிப்பாங்க, அப்படி தான் சிறை இருக்கும் போல இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறேன். அப்படி அல்ல. சிறை என்பது சமூகத்திலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் தனிமைப்படுத்துறதான தனிமைப்படுத்துறதா இருக்கே தவிர வேறு வகையில் வேறு வகையில் துன்புறுத்தல்கள் இல்லை. ஜெயிலில் டிவிலாம் இருக்குமா, அதெல்லாம் பார்க்க விடுவாங்களான்ற மாதிரியான ஒரு கருத்து வைக்கிறாங்களே. சிறையில் முன்னால் 2000 வரைக்கும்னு வச்சுக்கோங்க, சிறையில் மின்விசிறி கிடையாது, தொலைக்காட்சி கிடையாது, எதுவும் கிடையாது. உண்மையிலே அதான் கலைஞர் ஆட்சியில் தான் இதையெல்லாம் கூட கொண்டு வந்தாங்க. எல்லா செல்லையும் மின்விசிறி போட்டாங்க. அதே மாதிரி எல்லா பிளாக்குக்கும் தொலைக்காட்சி வழங்கினாங்க. அவன் செய்தி பார்க்குறான்னு நல்லது தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தவறில்லை. இன்னொன்று, காத்தோட்டமாக தூங்கக்கூடாதுன்னு இருக்கான் ஒரு குற்றம் செஞ்சவன். நீங்கள் குற்றம் செஞ்சவனை திரும்ப மனுஷனை நடத்தினாதான் அவன் வந்துட்டு அந்த வாழ்க்கையை விரும்ப ஆரம்பிப்பான். நீங்கள் குற்றம் செஞ்சவனை திரும்ப திரும்ப மிருகமாக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? திரும்ப திரும்ப கடுமையான சூழ்நிலைக்குள்ளேயே அவனை கொண்டு போனீங்கன்னா திரும்ப திரும்ப கடுமையாக தானே மாறுவான். அதனால் ஒரு கலைஞர் யோசித்த விஷயம் சரிதான். எல்லா இன்னைக்கு சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு எல்லா சிறை அறைகளிலும் இது மின்விசிறி உண்டு. சரிங்களா? அது நம்ம உண்மையிலேயே, ஏன்னா நான் அந்த பீரியடில் இருந்தேன், சிறையில் இருந்தேன். அதனால் அது உண்மையிலேயே கைதிகள் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்ற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி முறையான கழிவறையை அந்த இதுக்குள்ளே எல்லாத்துலேயும் பில்டப் பண்ணாங்க. ஒரு முறையான கழிவறையும் ஃப்ளஷ் அவுட்டு தண்ணியோட எல்லா செல்லுக்குள்ளேயும் உருவாக்குனாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் மின்விசிறி உண்டு. என்ன கழிவறைக்கு கதவு இருக்காது, எவ்வளோ உயரம்தான் இருக்கும். அதாவது இடுப்பு உயரம்தான் கழிவறைக்கு கதவுகள் வைப்பாங்க. எதுக்குன்னா அதை ஃபுல்லாக மறைச்சிட்டா என்ன செய்கிறாங்க, வேறு எதுவும் சூசைட் அட்டெம்ப்ட் ஏதோ கண்காணிக்க முடியாதுன்றனால உட்கார்ற உயரத்துக்கு மரப்பு வைப்பாங்க. எந்திரிச்சுன்னா மரப்பு இருக்காது. அந்த மாதிரி தான் வச்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் தான் சிறையில் இருக்கக்கூடிய வசதிகள். தொலைக்காட்சிகள் இருக்குது, செய்தித்தாள்கள் வரும், படிக்கலாம். நீங்கள் நல்லா படிப்பில் ஆர்வம் இருந்தால் உங்களை நூலகத்துக்கு அனுமதிப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. நல்ல மருத்துவ வசதிகள் இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள், இது வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் மருத்துவர்கள் வர்றாங்க. வந்து எல்லாருக்கும் மருத்துவம் பார்த்து மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அதில் இந்த கைதிகள் பூரா ஒரு வேலை பார்ப்பான். இந்த இருமல் மருந்து இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் இந்த செடிசன் மருந்துகள் கலக்கப்படும். இந்த குளோரோ காம்பினேஷன் உள்ள மருந்துகள் கலப்பாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா வரிசையாக போய் இந்த போதை பழக்கம் உள்ளவர்கள் பூரா என்ன சொன்னாங்க, சார் இருமல் தாங்க முடியலன்னு சொல்லி அந்த டானிக்கை வாங்கி ஒரே முறையில் குடிச்சிட்டு அன்னைக்கு அது லேசாக ஒரு போதை கிடைக்கும். ஒரே தடவையில் அந்த டானிக்கை குடிச்சிடுவாங்க மொத்தமாக. இது ஒரு வேலையை செய்வாங்க. இருந்தாலும் மருத்துவர்கள் பலவிதமாக தள்ளிவிட்டு பார்ப்பாங்க, சொல்லி பார்ப்பாங்க. அவங்க அடக்க மாட்டாங்க. சார் நெஞ்சு வலிக்குது சார், நெஞ்சு வலிக்கு, டே இருமுடா அப்படி இருமுடான்னு சொல்லி ஸ்ட்ரெத்து வச்சு பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல சளி இருக்கா இல்லையான்னு. சார் அப்படி சார் நீங்கள் சொல்லுவீங்க சார், நான்லாம் சார் அனுபவிக்கிறேன் ஆச்சா புச்சான்னு சொல்லி ஒரு பாட்டில் வாங்கிடுவாங்க, இருமல் பாட்டில். இப்படிலாம் கொடுமை கூத்து நடக்கும். மற்றபடி வசதிகள் இந்த அளவுக்கு ஒரு வசதிகள் இருக்குது.
நீங்கள் இது தமிழ்நாட்டு சிறைகளுடைய நிலைமை. அதனால் இது எல்லாருக்குமே ஒரு போதுமான அளவான ஒரு மினிமமான ஒரு இதுதான். ஒரு மனிதராக நடத்துவதற்கு ஒரு மினிமமான வசதிகள் ரொம்ப அவசியம். அதாவதுங்க, மனிதனுக்கு மரியாதை உணர்ச்சியை நீங்கள் எவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்களோ அவன் தவறு செய்ய மாட்டான். அந்த மரியாதையை காப்பாற்றணும்னு நினைப்பான். அவன் மரியாதை உணர்ச்சியை எவ்வளோ காலில் போட்டு மிதிக்க பார்க்குறீங்களோ, சரிங்களா, அவன் என்னன்னா அந்த ஒரு விரக்தி அவனுக்குள்ளே கிரியேட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் இப்படி அவர்களை வசதியாக சிறையில் வந்துட்டு அவர்களை மனிதராக திரும்ப உணர வைப்பது தான் மிகச்சரியான விஷயம். என்ன இன்னும் நூல்களை படிக்க வைக்கிறதுக்கு நிறைய போட்டிகள் அது இதுன்னு அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். கல்வி சம்பந்தமான முயற்சிகள் ரொம்ப குறைவாக இருக்குது. சிறைக்கு வரவங்கள படிக்க வைக்கிறதுக்கு முயற்சிகள் ரொம்ப குறைவாக இருக்குது. இன்னொன்று, சரியாக படிக்காத இளைஞர்கள் தான் பெரும்பாலும் வர்றது உண்டு. ஏழைகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே சிறைகளில் நிரப்புற குற்றவாளிகளாக இருக்கான். பணக்காரன் வெளியவே காசை கொடுத்துட்டு வெளியவே போயிடுவான், ஜெயிலுக்கு வரைக்கும் வரமாட்டான். அப்போ ஏழைகளும் ஒடுக்கப்பட்ட மக்களும் தான் எப்போதுமே உலக நாடுகளில் எல்லா நாடுகள்லையுமே சிறையை நிரப்புகிறாங்க. அப்போ என்னென்னா கல்வி நிலைமையும் கம்மியாக இருக்குது. அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, சிறையில் அவங்க இந்த வரக்கூடிய நல்ல படிக்கிற ஆர்வத்தை அதிகப்படுத்தணும். அப்புறம் வெளியே போனாங்கன்னா கூட நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு தொழிலில் அவங்கள ஒரு கற்றுக் கொடுத்து எக்ஸ்பர்ட் ஆக்குறது, ஏறக்குறைய ஒரு மனிதனை முழு மனிதனாக மாத்திர ஒரு கல்லூரி செய்யும் இல்லையா, படிப்பு கொடுக்கறது, நிறைய கைடன்ஸ் கொடுக்கறது, அவங்கள பேச வைக்கிறது, செமினார் நடத்துறது, இப்படி ஒரு அறிவுக்கூடமாக சிறைச்சாலை செயல்பட்டால் தமிழ்நாடு அதுலேயும் ஒரு குரோத்தை, ஒரு இந்தியாவினுடைய முன்மாதிரியாக பல்வேறு விஷயங்களை செய்கிறோம்லையா, அந்த மாதிரி போக முடியும். அப்படிலாம் கூட முயற்சி எடுக்கலாம். பொள்ளாச்சி குற்றவாளிகளை பேசும்போது இதை செய்யும்போது நிறைய பேருக்கு ஆத்திரம் கோபம் வரும், அவனுங்களை என்ன செய்யணும். நம்ம என்ன அப்படின்னா, ஒரே விஷயந்தான், யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு மீண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படவே வேணும். அதனால தான் மரண தண்டனை கூடாதுன்னு சொல்கிறோம். இவர்களுக்குமே சாகுமுறை ஆயுள் தண்டனைன்னு கொடுத்தா கூட இவர்களை ஒரு 20 வருஷம் கழிச்சாவது இவர்களை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணான்னா இதில் கண்காணிப்பை கொண்டு ஒரு 20 வருஷம் தண்டனை என்பது அதிகபட்சம், ரொம்ப அதிகபட்சம் தான். நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணவனும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அதே மனிதனாக இருக்க மாட்டான். அப்புறம் ஒரு தத்துவ ரீதியாக ஒரு சொல்லு உண்டு, போன செகண்டில் ஒரு மனுஷன் இருக்கான் எனக்குள்ள, இந்த செகண்டில் இப்போ நான் இருக்கிறேன் இல்லையா, இந்த மனிதன் போன செகண்டில் இருந்த மனிதன் அல்ல, ரைட்டா? அப்போ நீங்கள் 10 ஆண்டுகள் என்பது பலருக்கு ஆயுள் தண்டனையினுடைய அளவுகோலாக வச்சுருக்குறாங்க. அப்போ 15 அல்லது 20 ஆண்டுகளை தாண்டி எந்த தண்டனையும் சிறை தண்டனையும் உலகத்தில் வைக்கக்கூடாது. அதனால் பிரயோஜனம் இல்லை. ஒன்று அவன் திருந்தி, இப்போ இந்த பொள்ளாச்சி குற்றவாளிகளில் ஒரு 4-5 பேர் திருந்தி வந்து சரியா சமூகத்தில் ஏதாவது 4 விஷயங்களை சொல்கிறான் அப்படின்னா அது 100 பேருக்கு படிப்பு இல்லையா? இல்லை மாறி வாழ்கிறான், ஒரு உதாரணமாக வாழ்கிறான் அப்படின்னா அது 1,00,000 பேருக்கு படிப்பு. அப்போ இதை நீங்கள் எப்படி உருவாக்க போகிறீங்க? மனிதன் என்பதற்கு வித்தியாசம் என்ன? விலங்குனா நீங்கள் பதிலுக்கு மேலே அடித்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் மனிதன், நம்ம சிந்திக்கிறோம், நம்ம பகுத்தறிவாக உலகத்தை மாற்ற விரும்புகிறோம், எதிர்கால தலைமுறைக்கு ஒரு அறிவார்ந்த சமூகத்தை, ஒரு அன்பான சமூகத்தை உருவாக்க நினைக்கிறோம் அப்படின்னா குற்றம் இழைக்காத மனநிலைக்கு ஒரு 4 கதை வேணும்ல. அந்த கதை எங்கேன்னு சொல்லுவீங்க? வரலாற்றில் நிறைய கதைகளை பார்த்தீங்கன்னா பல பேர் ஆரம்பத்தில் குற்றவாளிகளாக இருந்தவங்க. இப்போ உலகத்தில் மால்கம் எக்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கருப்பின போராளி, கருப்பர் இன போராளி, அவர் ஆரம்பத்தில் கேங்ஸ்டர், இந்த கும்பலாக இருந்து மாற்றி மாற்றி கொலைகள் பண்ணுறது, திருட்டுகளில் ஈடுபடுறது, இதை செஞ்சவர். பின்னால் இன்ன வரைக்கும் ஆப்பிரிக்க மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக மால்கம் எக்ஸ் இருந்தார். இந்த மாதிரி உலகத்தில் பெரிய வரலாறுகள்லாம் உண்டு. அதனால் குற்றவாளிகளை பார்க்குறதும் குற்றவாளிகளை மாற்றி அமைக்கிறதுக்குமான கண்ணோட்டம் வேணும். 20 ஆண்டுகள் தண்டனை போதுமானதுன்றது என்னுடைய கருத்து.
20 ஆண்டுகள் என்பது, நீங்கள் இப்போ 20 வயசில் உள்ள போனீங்கன்னா எத்தனை வயசில் வருவீங்க? 40. 40 வயசில் வரும்போது சரிங்களா, நீங்கள் ஒரு தங்க வீடு தர்றேன், அதுக்கு பதிலாக ஒரு குற்றம் செய்யினா கூட அவன் செய்ய மாட்டான். எனக்கு வெளியே வந்து இந்த உலகத்தை பார்க்குறத தவிர அந்த தங்கம் எனக்கு ஒன்றும் செய்ய போகிறன்றதை அவன் வாழ்க்கையில் பட்டுட்டு வந்திருப்பான். அதனால் 20 ஆண்டுகள் என்பது ரொம்ப அதிகபட்ச கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு. ஹிட்லர் போன்ற இனப்படுகொலையாளர்களுக்கு கூட 20 ஆண்டு தண்டனை என்பது போதுமான தண்டனை. ராஜபக்சே மாதிரியான இனப்படுகொலையாளர்களுக்கு கூட 20 ஆண்டுகள் தண்டனை என்பது போதுமான தண்டனை. ஆனால் ஒரு மனுஷனை அவன் கடைசி காலத்துலேயாவது ஒரு விஷயத்தை உணர விடாமல் அவனை கொண்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது. அதனால் அந்த முறையில் குற்றங்களையும் தண்டனையும் ஒரு பார்வையாக பார்க்கணுன்ற என்னுடைய சொந்த கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன். நன்றி.